ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஹோட்டலில் குஸ்கா சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் செய்யும்போது வாசனையும் இருக்காது, டேஸ்ட்டும் இருக்காது. இதையெல்லாம் சரி பண்ணி நாம் கூட வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக குஸ்கா செய்யலாம். இதுக்காக ஒரு குக்கரில் 4 டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பிரியாணி இலை, கொஞ்சமாக பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. மெயினாக கல்பாசி கண்டிப்பாக நம்ம போடணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு செகண்ட் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த டைமில் 3 வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க, ஸ்லைஸாக. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணும், அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகிற அளவுக்கு நம்ம வதக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி இனிப்பு தன்மையை நமக்கு கொடுக்கும். அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கணும் நமக்கு. இப்போ தான் நமக்கு கரெக்டான பதத்தில் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க, 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நான் போட்டிருக்கிறது நல்ல காரமாக இருக்குது, அதனால் 4 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம 1 டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், அதாவது சோம்பு போட்டுக்கலாம். நல்ல வாசனையும் டேஸ்ட்டையும் கொடுக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக லவங்கம் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம், அதனால் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக நெடி அடிக்கும். லைட்டாக கொஞ்சம் தான் சேர்த்துக்கணுங்க. இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் இந்த மாதிரி நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் நல்ல மைய அரையும். அதனால் 1/2 கிளாஸுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இதை நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போதே கமன்னு இருக்கும், அப்படி வாசனையே. பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் நாம் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பச்சை கலரில் இருக்குது, அதனால் நமக்கு பச்சை கலர்லேயே கிடைக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் நமக்கு நல்லா வதங்கும் போது. நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுக்கணுங்க. அப்போ தான் இதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகும். நம்ம லைட்டாக வதக்கணும் அப்படின்னா இதில் இருக்கிற பச்சை வாசனை போகவே போகாது. அதனால் நல்லா வதக்கிட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். நல்லா வதங்கட்டும். இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் மீடியமாக நமக்கு காரமாக கிடைக்கும். இப்போ நம்ம 1 டீஸ்பூனுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். அதாவது 1 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/4 லெமன் இந்த மாதிரி அதோட ஜூஸ் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெயினாக சேர்க்க வேண்டியது என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவுமே 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கையிலேயே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஒரு 1/2 கிலோவுக்கு இந்த மாதிரி சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சிக்கன் 65, சிக்கன் ஃப்ரை எல்லாம் செய்யும்போது 1/2 டீஸ்பூனுக்கு சோளமாவு சேர்த்து நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி செய்யும்போது டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். அதே சமயத்தில் நமக்கு அந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா ஏறும். இதை நம்ம 1 மணி நேரம் நல்லா ஊற விடணும். அப்போ தான் நமக்கு பொரிக்கும் போது நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நாம் குக்கரில் போட்டிருந்தது நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1 டீஸ்பூனுக்கு பிரியாணி மசாலா அல்லது 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறோம், அதனால் அந்த காரமும் இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கணும். நான் 2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ட்ரையாகவே இருக்கும் நமக்கு. இந்த டைமில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இருந்தாலுமே நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த மசாலா எல்லாமே அதுலேயே நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும் நமக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி நல்லா கொரன்னு மிக்சியில் போட்டு பல்ஸில் வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் இதில் அடி பிடிச்சிருந்தா கூட இந்த ஸ்டேஜில் அது நல்லா ரிமூவ் ஆகி கிடைக்கும் நமக்கு. ஏன் அப்படின்னா தக்காளி இருக்கிற தண்ணி அதில் இறங்குறதால அது அடி பிடிக்கிறது எல்லாமே நமக்கு போயிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நீட்டாக இருக்குன்னு குக்கர். தக்காளி வதங்கிறதுக்காக நாம் ஒரு 5 நிமிஷமாவது டைம் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு 4 டீஸ்பூனுக்கு இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி தயிர் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா தயிர் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. தயிர் ரொம்ப புளிப்பு தன்மையாகவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு டேஸ்ட் ரொம்ப சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நாம் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ நாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நான் 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதாவது நார்மல் ரைஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன், அதனால் 2 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். நீங்கள் எந்த ரைஸ் எடுத்துருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பாடு குலையாமலும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு இருக்குதா அப்படின்னு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காரத்தையுமே நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஒரு அரை லெமன் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி லெமன் ஊற்றிக்கணும். நம்ம லெமன் ஊற்றும் போது அதில் இருக்கிற சீடெல்லாம் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு தான் போடணும். கரண்டி யூஸ் பண்ணி நம்ம லெமன் பிழியும் போது அதில் இருக்கிற விதைகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கழுவி வச்சிருக்கிற அரிசி எடுத்து போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அரிசி சேர்த்துக்கணுங்க. இப்போ அரிசி சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான அளவுக்கு உப்பு இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம விசில் போடணும். அப்போ தான் நமக்கு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் சிக்கன் கிரேவி தான் செஞ்சுருக்கிறேன். சிக்கன் கிரேவி செய்யும்போது நம்ம மெயினாக ஒரு விஷயம் கவனிக்கணும். அதாவது சிக்கனை நம்ம மசாலாலாம் போட்டு தாளிப்போம் இல்லைங்களா, தாளிச்சுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் அடித்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிக்கனை இந்த மாதிரி 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே தக்காளி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணோன்னா, முதலே நம்ம வதக்கும் போது அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து வதக்குங்க. அதோட டேஸ்ட் செம்மையாக கிடைக்கும் நமக்கு. இப்போ லாஸ்ட்டில் நம்ம மசாலா போடும்போது 1 டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூனுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் இப்படி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு சிக்கன் கிரேவி. நம்ம முதலையே தண்ணி ஊற்றிட்டு தக்காளி போட்டுட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க. இதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் கிரேவிக்கு நம்ம அதிகமாக தக்காளி சேர்க்கவே கூடாது. மீடியம் சைஸில் 2 தக்காளி இந்த மாதிரி நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணி ஊற்றணும். அப்போ தான் நமக்கு சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, முதலே நம்ம தக்காளி ஆட் பண்ணோம் அப்படின்னா தக்காளி இருக்கிற தண்ணி எல்லாம் இறங்கி சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாகவே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கடைசியாக நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும், மெயினான ஒரு விஷயம், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கறிவேப்பிலைகள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க விடும்போது தான் அந்த மசாலா எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளேயே ஏறி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயத்தில் அந்த எசன்ஸ் எல்லாமே சிக்கன் கிரேவிலையும் இறங்கி சிக்கன் கிரேவியுமே சாப்பிட்றதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். அது என்னென்னா, சிக்கன் நல்லா கொதிச்சுட்டு இறக்குற வேளையில் 1 டீஸ்பூனுக்கு மிளகு, அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா இது 2த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன்லேயே விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்கி பாருங்கள். நமக்கு அந்த சிக்கன் கிரேவி செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம ஹோட்டலில் போனால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்காது. எப்போவுமே பெப்பர் ஆட் பண்ணும்போது முதலையே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கடைசியாக நம்ம ஆட் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. மெயினாக ஹோட்டலெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கடைசியில் தான் இந்த மாதிரி கரம் மசாலா பெப்பர் எல்லாமே கடைசியாக தான் சேர்த்துப்பாங்க. ஏன்னா நம்ம குஸ்காவுமே ரெடி ஆகிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் நார்மல் ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், ஒட்டாமல் எந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இதுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை அண்ட் சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கிறேன். குஸ்கா செய்யும்போதும் சரி இல்லை பிரியாணி செய்யும்போதும் சரி இந்த மாதிரி மசாலா அரைச்சி நம்ம செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே தொக்கு தொக்காவும் இல்லாமலும் இருக்கும். சிக்கன் ஃப்ரை கூட பண்ணியாச்சு. சிக்கன் ஃப்ரை கூட மசாலா எல்லாம் எப்படி அதிலேயே ஒட்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.